100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதம் வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, பண வரவு சிறப்பாக இருக்குமா, என்னவெல்லாம் செய்து மிக பெரும் ஒரு முன்னேற்றமான நிலையை வாழ்வினை வாழ முடியும், குடும்பம் எப்படி அமையும், திருமணம் எப்படி அமையும், அது மட்டுமல்ல என்னவெல்லாம் வழிபாடு செய்யணும், பரிகாரம் செய்யணும், வாழ்வின் உச்சிக்கு செல்ல உதவப் போவது யார் யார், நம்மளுடைய உழைப்பு வீணாகி போகின்றது, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நினைத்து கொண்டு பல கவலைகளோடும் சோகங்களோடும் பல நேரங்களில் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக பெரும் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 9 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து பலமான ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி மிக பெரும் வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்கும், முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் வீட்டில் சனியுடன் இணைந்திருக்கிறார். சில கசப்பான மனநிலை உங்களுடைய தொழிலில் இருக்க தான் செய்யும். நீங்கள் கூட்டு தொழில் செய்தீங்கன்னா அதில் சில மோதல்கள் ஏற்படலாம். செவ்வாய் பகவான் ஏப்ரல் 23ஆம் தேதி 11ஆம் வீட்டுக்குள் நுழைகின்றார். இதன் காரணமாக தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் 5ஆம் வீட்டில் அமர்வதால் ராகு, சூரியன், சுக்கிரன் 11ஆவது வீட்டில் அமர்ந்து செவ்வாய் 10ஆவது வீட்டில் அமர்வதால் கல்வி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல்வேறு வகையான இடையூறுகள், தடைகள் அனைத்தும் விலகும். 2வது வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய 10ஆவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்து 4வது வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்படும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே மக்களுடைய நல் இணக்கமின்மை வெளிப்படும். கேது பகவான் 5வது வீட்டில் இருப்பார். சுக்கிரன், சூரியன், ராகு, செவ்வாய் ஆகிய ஸ்தானங்கள் அவரை பார்க்கும். இதன் காரணமாக உங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்களில் ஒரு சிறப்பான நிலை உருவாகும் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பொய்யான குற்றச்சாட்டுகள் சில சமயங்களில் உங்கள் மீது காதல் வாழ்க்கையில் வரக்கூடும். இது உங்களுடைய உறவில் ஒரு சில வேதனையை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம். 7வது வீட்டில் சனியின் பார்வையால் திருமணங்கள் தடைபடக்கூடும். வேலை விஷயத்தில் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை பல நேரங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு உபத்திரமாக மாறிவிடுவார்கள். இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன் உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சிக்கிறார்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்தால் உங்களுடைய எல்லா வேலைகளிலிருந்தும் உங்களுக்கு பண வருவாய் வந்து கொண்டே இருக்கும். 2வது வீட்டின் அதிபதியான புதன் 12ஆம் வீட்டில் குருவுடன் இணைந்திருப்பதால் சில செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படும். நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஏதாவது மிக முக்கியமாக சேமிக்க பாருங்கள். அதாவது மிக முக்கியமான நம்பிக்கைத்தன்மையான இடத்தில் சேமிக்கப்பார்கள் என்று சொல்கிறோம். இல்லைனா அது செலவாகிவிடும். 5ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன், கேது, செவ்வாய் இருப்பதால் வயிறு ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். வயிறு அதாவது கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் ஏற்படும். வயிறு வலிக்குதே அப்படின்ட்டு அடிக்கடி கஷ்டப்படுவீங்க. அமிலத்தன்மை, அது மட்டும் இல்லை, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். வயிற்று புண் போன்றவை ஏற்பட்டும் பாதிப்பை அதிகமாக்கலாம். இதனால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுவது சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையிலும் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்க போகின்றது. கிரகங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இதன் காரணமாகவும்
நீங்கள் வாழ்வின் உச்சத்தை தொட வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயம் நடக்கும், தொட்டு விடுவீர்கள் என்றே சொல்லலாம். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு பல மங்களகரமான மற்றும் வெற்றிகரமான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு துறைகளில் வெற்றி பெறுவீங்க. எந்த ஒரு தேர்வு அல்லது போட்டிக்கும் தயாராகும் நபர்களுக்கும் விரும்பிய வெற்றி உங்களை வந்து சேரும். உங்களுடைய காதல் உறவுகள் முன்பை விட வலுவாக இருக்கும். உங்களுடைய காதல் துணையுடன் இனிமையான தருணங்களை நீங்கள் நிச்சயம் கழிப்பீர்கள். கோபத்தையும் பேச்சையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதும், இந்த மாதம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சமாளிக்க முடியும். வசதிகளுக்கான பணத்தை செலவிடுவீர்கள். அதாவது எந்தெந்த வசதிகளுக்கு என்னென்ன பணத்தை செலவிடமோ எப்படிலாம் செலவிடணுமோ அப்படிலாம் செலவிடுவீங்க. சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்தில் நீங்கள் வாழ விரும்புவீர்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளும் எந்த பயணமும் உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையும். புதிய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கப் போகின்றது. பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரப்போகின்றது. உங்களுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சமூகத்தில் வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மன உளைச்சல்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். உங்களுடைய உடல்நிலையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். எதிர்பார்த்த வெற்றி உங்களை எதிர்பார்த்த நேரத்தில் இந்த மாதத்தில் வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். வெற்றியும் மகிழ்ச்சியும் மரியாதையும் உங்களை தேடி வரும். செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பால் பண ஆதாயத்தை பெறுவீர்கள். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் கூட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உங்களுடைய செலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள முதியவரின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பணி சுமை சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். மாதத்தினுடைய ஆரம்பம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. பிற்பகுதி மிகவும் மங்களகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் சில சிறப்பு பணிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் உள்ள தவறான புரிதல்களை நீக்க சிலரின் உதவி கிடைக்கும். உங்களுடைய மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குவதும் அவசியம்னு சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற போகிறீங்க. சிறு தடைகள் இந்த மாதத்தில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய பிள்ளை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க. வீடு மனை மற்றும் கட்டிடம் தொடர்பான ஏதேனும் சர்ச்சைகள் இருந்தால் அனைத்தும் நீங்கும். தனி நபர்கள் மூலமாக புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பயணம் இனிமையாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமோகமாக இருக்கின்றது. தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் எதிர்பாராத செல்வ சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வேகம் வேண்டாம், விவேகம்தான் வேண்டும் அப்படின்ட்டு ஒரு முறைக்கு இன்னொரு முறை சொல்லிக்கிறோம். அடுத்தவருடைய விஷயங்களில் தலையிடுவது வேண்டாம். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க இருந்து வந்த தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதனால் நன்மை கிடைக்கும். உங்களுக்கு மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்தியான நிலை ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதால் செலவு ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதில் வீண் கவலை சில நேரங்களில் ஏற்படும். கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும். வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல,
உங்களுக்கு பல்வேறு வகைகளிலிருந்தும் பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எதையும் எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் அப்படின்றதுனால உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். நீங்கள் அனைத்து சுகபோகங்களும் பெற்று இந்த மாதத்தில் ஒரு அமோகமான வாழ்க்கையை வாழ்வீங்க. இதற்கு தெய்வ வழிபாடும் மிக முக்கியம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை சென்று செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இனிமையானதாக மகிழ்ச்சிகரமானதாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ரிஷபம் ராசிக்காரர்களே மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.